உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன, சில ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும், சில ராசி அன்பர்களுக்கு தீயதும் நடக்கும். அப்போ எந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் பார்க்க போகிறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை. இந்த மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா லாபாதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்துல சேர்றாரு. வருகின்ற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 42 நாட்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, எல்லாம் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில், இப்போ எதுவுமே இல்லை. கடன் பிரச்சனை, வேலை இல்லை, தொழிலில் பெரிய நஷ்டம், சொத்தை விற்க வேண்டிய நிலைமை, எல்லாமே கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் வாழ்க்கை அப்படியே திருப்பி போட்ட மாதிரி நடந்திருக்கும். அது முக்கியமாக இந்த மிதுன ராசியாக இருந்து உங்களுக்கு சனி திசையோ அல்லது புதன் திசையோ நடக்குது அப்படின்னா வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை சந்திக்காமல் நகராதவர்கள் யாருமே கிடையாது. இந்த தசை நடந்து அஷ்டம சனியில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதுலேருந்து எந்திரிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. எல்லாமே இருக்குது வாழ்க்கையில். மிகப்பெரிய அறிவாளி யாருன்னு கேட்டால் இந்த மிதுன ராசி தான். புத்திசாலி யாருன்னு கேட்டால் இந்த மிதுன ராசி தான். எல்லாமே செய்யக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா மிதுன ராசிக்கு தான். ஒரு நுணுக்கமான வேலையை கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறன், ஒரு விஷயத்தை வித்தியாசமாக யோசிக்க முடியுமா, ஒரு விஷயத்தை வேகமாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்கள் மிதுன ராசி என்பது. என்ன இருந்து என்ன பிரயோஜனம் சார், வாழ்க்கையில் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் நிற்கிறேன் சார், எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை, திருமணமே நடக்கலை, கடன் அதிகமாக இருக்குது, இதுலேருந்து எப்படி வெளில வரப்போகிறேன்னு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றும் மாற்றம் நடக்கலை. அது காரணம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் 8ஆம் அதிபதியாக வருவார். அதனால் எப்போவுமே ஏதாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆகிருப்பீங்க ஃபினான்ஷியலாக. இல்லை ஒரு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ஏதாவது ஒன்று கடந்த ஒரு 5 ஆண்டுகளில் நடந்திருக்கும். இல்லை உங்களுக்கு புதன் தசை நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய கடன் நோயில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மிதுன ராசி என்பதற்கு இருக்குது. அதில் இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு ஆரம்ப கட்டம் தான் இந்த 42 நாட்கள். ஏன்னா இந்த பாக்கியம்னா என்ன அப்படின்னா, முதல்ல பாக்கியஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது என்னன்னா பலவிதமான நல்ல விஷயங்களை கொடுக்கும். முதல்ல பெருசாக சம்பாதிக்கல, பெருசாக காசு வேண்டாம் சார், எனக்கு நான் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த 42 நாளில் மாறிடுவீங்க. ஏன்னா இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயும் ராகு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி போய் பாக்கியஸ்தானத்தில் ராகுவுடன் இணையும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாக்கியம் உங்களுக்கு நடக்கும். வரன் பார்த்துக்கிட்டே இருக்கும் சார், 35 வயசு ஆயிடுச்சு சார், 40 வயசு ஆயிடுச்சு சார், 30 வயசு தாண்டிட்டோம் சார், என் பையனுக்கு பொண்ணுக்கலாம், இதனால் தான் சார் நடக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வரன் அமையும். அதுமாதிரி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது சார், கோர்ட்டு கேஸ்லாம் போயிட்டுருக்கு சார், அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய நேரம். 2ஆம் திருமணமும் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் குழந்தை பேருன்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம், அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே போல் வேலையே இல்லை சார், எனக்கு வேலை இல்லாமல் 6 மாதம் இருக்கேன் சார், 1 வருஷம் இருக்கேன் சார், 3 மாதம் ஆச்சு சார் வேலைக்கு போய், நான் திடீர்னு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க சார், வேலையை விட்டு போய் வந்துட்டேன் சார், நான் கிடைக்காம இருக்கு சார்னா இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ராகு என்ன பண்ணுன்னா ஒரு வேலையை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்து இல்லை சார், நான் ஏற்கனவே ஒரு 10,000 வாங்கினேன், அதுலேருந்து எனக்கு இன்னும் ஒரு 30% அதிகமாக இருந்தால் தான் போவேன் அப்படின்னா கிடைக்காது. நீங்கள் வாங்கின சம்பளத்தை அதே மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. சில பேர்லாம் சொல்லுவீங்க சார், அதோட கம்மியாக கிடைச்சா கூட பரவாயில்ல சார், ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போயிடுவேன் சார், அந்த மாதிரி நிலமில் தான் இருக்கீங்க. அது மாதிரிலாம் இல்லை, நியாயமான உங்களுக்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே மாதிரி வேலை மாறணும்னு நினைக்கக்கூடிய மிதுன ராசியிலுமே இந்த காலகட்டத்தில் மாறலாம். ஏன்னா இந்த ஒரு 42 நாளில் நீங்கள் மாறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வரும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உறுதியாக கொடுக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை உறுதியாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு.
அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு பாக்கியம் உண்டு. என்ன பாக்கியம்னா தொழிலை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பண வரவுகளை தான் பிரச்சனை சார். எனக்கு மிதுன ராசிக்காரங்க சொல்கிறதே இதுதான், பணம் இருந்தால் எல்லாம் பண்ணிடலாம் சார், என்கிட்ட எல்லாமே இருக்குது சார், பணம் தான் சரி இல்லை. அந்த பணம் வரக்கூடிய ஒரு நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம். ஒரு லோன் அப்ளை பண்ணுறது, இல்லை வெளியில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறது. நான் எப்பவுமே மிதுனராசிக்கு என்ன சொல்லுவேன்னா, ஜாதகம் பார்த்தா பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், லோன் போகாதீங்க அப்படின்னு தான் சொல்வேன். ஏன்னா லோன் போனால் என்னென்னா உங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். நீங்கள் பயங்கரமான புத்திசாலி. இந்த புத்திசாலியாக இருக்கும்போது என்னன்னா இந்த 50 பைசா ₹1 கூட வட்டி கணக்கு போட்டு கடைசியில் எங்கேயாவது விட்டுருவீங்க. அதனால தான் பிரச்சனை. அதனால் மிதுன ராசி என்பவர்கள் இருக்கீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணி, இன்வெஸ்ட்மெண்ட் யார் மூலிமா, ஃப்ரெண்டு மூலிமா, கூட இருக்கவங்க மூலிமா, கூட பிறந்தவர்கள் மூலமா அவங்ககிட்ட பணத்தை வாங்கி இந்த மாதத்துக்குள்ளே கொடுத்துறேன், இந்த வருஷத்துக்குள்ளே கொடுத்துறேன்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இல்லை மிதுன ராசியாக இருக்கீங்க, ஒரு ஆணாக இருக்கீங்க, பிஸ்னஸ் சரியில்லை, உங்கள் மனைவி பேரில் பண்ணுங்கள். ஒரு பெண்ணாக இருக்கீங்க, பிஸ்னஸ் சரியில்லை, உங்கள் கணவர் மேலே பண்ணுங்கள். இல்லை சார் 2 பேர் பண்ணி பார்த்துட்டேன் சார் சரியில்லை அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு வேறு யார் பேரில் பண்ணால் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்ற பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இந்த 42 நாட்கள் இருக்க போது அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் பூர்வீகத்தில் வீடு கட்டக்கூடிய பாக்கியம், ஒரு இடம் வாங்கக்கூடிய பாக்கியம், ஒரு வீடு வித்துட்டு ஒரு இடம் வாங்கக்கூடிய பாக்கியம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து இந்த மிதுனராசி என்பவர்கள் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மிதுனராசி என்பவர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வாய்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தையும் கொடுப்பார். நிறைய பேர் முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் ஒன்றும் நடக்காமல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்கள், நிறைய மிதுனராசி என்பவர்கள் நான் பார்த்த ஜாதகம் வரைக்கும் என்னன்னா யூஎஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் கனடாவில் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து நான் சொல்கிற இந்த 2 கண்ட்ரியில் அதிகமாக இருக்காங்க. வெளிநாட்டில் நிறைய எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. அதே முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவாதிரையில் பிறந்திருக்கீங்கன்னா நிறைய பேர் வந்து மிடில் ஈஸ்டில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் போய் சில பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் போய் அங்கே போய் ஏதாவது பணத்தை எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணிட்டு மிஸ் ஆனது, நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழந்தவங்க. அதே போல் நிறைய மிதுன ராசி என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் போய் கணவன் மனைவிக்குள்ள சண்டை பிரச்சனை, குழந்தைகளால் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த 42 நாட்கள்லேருந்து ஒரு மாற்றம் உண்டு. வெளிநாட்டிலே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டிலே உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து பாக்கியஸ்தானத்தை வந்து கொடுக்க போகிறாரு. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து செவ்வாய் திசை நடக்குது, ராகு திசை நடக்குது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நல்ல 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 விஷயங்கள் நடக்கும். அதே போல் சில பேருக்கு ராகு திசை நிறைய கெட்ட விஷயங்களை கொடுக்கும். கேது திசை, அதே போல் சனி திசை, இது மாதிரி வந்து அசுப கிரகங்களுடைய திசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. உங்கள் சுயஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இல்லை ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜாதக பலன் பார்க்கறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.